வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா 13. ஒரு சைட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஷெட்டு அவசியம். அதாவது மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஷெட்டு ப்ளஸ் லேபர் வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் லேபர் தங்குறதுக்கு ஒரு ஷெட்டு. ஸோ இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து லேண்டில் காலி இடம் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த காலி இடத்துல ஷெட்டு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மெட்டீரியல் போடுறதுக்கும் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ பக்கத்து சைட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த இடத்துல ஷெட்டு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் லேண்டு யார் இருக்காங்க அப்படிங்கிறத முதல்லையே கேட்டு அவங்ககிட்டையும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு ஷெட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு கிளைண்ட்டோட வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. ஏன்னா அது கான்ட்ராக்டர் அந்த வேலையை பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேசி பர்மிஷன் வாங்குறதுங்கிறது நல்லதல்ல. அந்த கட்டட ஓனர் தான் அந்த வேலையை செஞ்சாகணும். ஸோ ஷெட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது இல்லாமல் சைட்டில் வேலை செய்கிறது கஷ்டம். அப்பப்போ மெட்டீரியல் இறக்கி வச்சு வேலை செய்கிறது ஆகாது. அதனால் முன்னாடியே இருக்கணும். அதே மாதிரி ஷெட்டு ரொம்ப தூரமாக போட்டுட்டு அங்கே ஷெட்டு போட்ட இடத்துலேருந்து மெட்டீரியலை ஷிஃப்டிங் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது அதை விட பெரிய கஷ்டமான வேலை. ஸோ சைட்டை ஒட்டின மாதிரியே ஷெட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட வீடியோக்களில் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க. ஏன்னா பலர் முழுசாக வீடியோக்களை பார்க்காமையே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் டாபிக் கவர் பண்ணிட்டோம் நம்ம சேனலில். அதனால் அனைத்து வீடியோக்களையும் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.